ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளர்க் வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையிலேருந்து ஒரு மாபெரும் அறிவிப்பு இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இந்தந்த கேட்டகரிக்கு தான் ஏஜ் லிமிட் அப்படின்னாலாம் கிடையாது. எந்த கேட்டகரி, அதாவது ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான், கான்ட்ராக்டோ டெம்பரவரியோலாம் கிடையவே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ எந்த எழுத்து தேர்வு இல்லாமல் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 வரைக்கும் சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி இமெயில் மூலிமா அனுப்பிச்சா மட்டும் போதும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், இல்லை தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் அனுப்பணும் கூட எந்த ஒரு நீடும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி இமெயில் மூலிமா மட்டும் அனுப்பிச்சா போதும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அப்படி அனுப்புறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 25 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? மேலே இந்த இடத்துல டேட் போட்டுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட் போடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப். நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஒரு 5 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 3வது உங்களுடைய பாலினம், ஆண் பெண் எதுவோ இல்லை அதர்ஸ் என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ரிலீஜியன், ஹிந்துவா, முஸ்லீமா இல்லை கிறிஸ்டினா இல்லை அதர்ஸ் என்னதோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் கார்டு நம்பர், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மேலே இருக்க அந்த நம்பரும் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் செல் நம்பர், உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட், கூடவே உங்களுடைய மொபைல் நம்பரும் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுடைய ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு ஏஜ் எழுதிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் DD/MM/YYYன்னு அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வெதர் மேரிட், நீங்கள் கல்யாணம் ஆனவரா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதில் என்னென்ன 12th இல்லை யூஜியா இல்லை பிஜியா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எங்கே படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணிங்க, எந்த ஸ்கூலாக இல்லை எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க, என்ன குரூப்போ எந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன் இஃப் எனி கோர்ஸ் கம்ப்ளீட்டட், அதாவது நீங்கள் ஏதாவது அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் அந்த வேலை வாய்ப்புக்கு நிகரான வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க ஆனால் இதில் அவங்க அதை கேட்கல அப்படின்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், அவ்வளோதான். சரிங்களா? கீழே இந்த இடத்துல
நீங்கள் இந்த இது எதுவுமே நீங்கள் வந்து எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. இது இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவங்களே வந்து அதில் என்ன ஏது அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு பாயிண்ட்ஸ் போடுவாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வச்சு அதாவது பாயிண்ட்ஸ் போடுவாங்க, நாலேஜ் அண்ட் பர்சனாலிட்டி வச்சு இங்கே பாயிண்ட்ஸ் போடுவாங்க, ரிமார்க்ஸ் வச்சு இங்கே பாயிண்ட்ஸ் போடுவாங்க. சரிங்களா? இது எதுவும் நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. மேலே இருக்கிறத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மேலே வந்தீங்கனாலே ஃபஸ்ட் எடுத்துனே என்னென்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். டேரக்டருக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கான என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க காமர்ஸில். கூடவே 15 வருஷம் உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் எந்தெந்த இதுலலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி. சரிங்களா? இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு கூடவே பிஹெச்டி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு என்இடி இல்லை எஸ்சிடி இல்லை எஸ்எல்இடி இதில் ஏதாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தென் மூணாவது பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் இன் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் சயின்ஸ் லேபுக்கான வேலைவாய்ப்பு, அதாவது லேப் அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை ஜுவாலஜி இல்லை பயோடெக்னாலஜி இல்லை மைக்ரோபயாலஜி இல்லை சிஏ அண்ட் ஐடி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஆஃபீஸ் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tcards.in அப்படிந்தாங்க. அதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்டு ஃபைலாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜிப்டு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணி நீங்கள் மெயில் மூலிமா அனுப்பணும். எந்த இமெயில் ஐடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா admission@tcarts.in இந்த இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்பணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 25/4/2024 அன்றைக்கி தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் அப்ளிகேட் நேம், அதாவது நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, தென் உங்களுடைய நேம் என்ன அப்படிங்கிறத அந்த ஃபைல் நேமாக வச்சு தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 15/4/2024 தான் நீங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இமெயில் மூலிமா மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும். ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு எப்போ இன்டர்வியூ அப்படிங்கிறத அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மதுரை தியாகராஜர் காலேஜில் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.